அப்புறம் இன்னொரு வருத்தம் என்னன்னா, நம்ம சேனல்ல வந்து லேடீஸ் வந்து யாருமே வரமாட்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம செல்வலட்சுமி சிஸ்டர் ஒரு 2, 3 பேர் தான். அதுவும் ஜோதின்னு வருவாங்க. நவஜோதி. அவங்க ஒரு சிஸ்டர். அவங்க ஸ்டார்ட்டிங்ல தான் எப்பயாவது வந்தாங்க. செல்வலட்சுமி சிஸ்டர் தான் இப்ப அடிக்கடி வராங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் தான் வராங்க. மத்தவங்க யாருமே வரமாட்றாங்க. என்ன ரீசன்றது என்னால உணரவே முடியல. ஆஃப்டர் 6 ஆர் ஆஃப்டர்நூன் 12:00 மேல. அப்படியா? ஓகேண்ணா. ஆ ஓ ஓகேடா. அப்ப கூட 12:00 ஐ வில் ட்ரை. நாளைக்கு ட்ரை பண்ணிடுவோம். அத விட நமக்கு என்ன பெரிய வேல. அதெல்லாம் அப்படியே என்ன ஷெட்யூல் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஒரு 1 ஹவர் லைவ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். பார்ப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம சேனல் புதுசா பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் சொன்னாலே ஓடிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னா சுத்தமா போயிருப்பீங்க. என்னன்னே எனக்கு தெரியலையே. குட். ஓகேண்ணா, ஓகேண்ணா. தேங்க் யூ. நீங்க வந்துருங்கண்ணா கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். நன்றி அண்ணா. நன்றி, நன்றி. உங்கள் அன்பு வாழ்த்துக்கு நன்றி, நன்றி, நன்றி. நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா. நான் வாழே துதிக்கிறேன் நாதா. நன்றி கண்ணன் அண்ணா. நன்றி கண்ணன் அண்ணா. இயேசு பாட்டை எப்படி மாத்திட்டோம் பாத்தீங்களா? நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷனே எனக்கு வரலன்னு கேக்குறீங்க. ஏன் வரலன்னு கேக்குறீங்களா? தெரியலையண்ணா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? அப்ப ஆளுங்கிற பெல் பட்டனை தட்டி வச்சீங்களா? அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். இதெல்லாம் நல்லா பாடுங்க. அந்த ஸ்க்ரீனை மட்டும் சேஞ்ச் பண்ணாதீங்க. வெட்கமா இல்லை உங்களுக்கு? எனக்குமே இல்லைண்ணா. எனக்கு தேவைதாங்க. நான் ட்ரை பண்ணாம இருந்ததுக்கு தான் நான் கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவேன். ஐ வில் ட்ரை. பட் எனக்கு அந்த வழி தான் தெரியல. எந்த பக்கம் இருக்கோ எந்த ஊருக்கு பஸ் ஏறணும் கூட எனக்கு தெரியல. கண்டிப்பா நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. ஆமாண்ணா, அது ஒரு மைனஸா இருக்கு நம்ம லைஃப்க்கு. ஃபுல் ஸ்க்ரீன் இருந்தா எனக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் ஸ்மால் ஸ்க்ரீனா இருக்கிறதுனால டக் டக்குன்னு வெளில போயிடுறாங்க. கண்டிப்பா சேஞ்ச் பண்றேன் நான். எனக்கு நான் இப்ப லைவ் விட்டு போறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து தம்பி எழுந்திரிச்சிருவான். அவனும் எழுந்திரிச்சிருவான். அப்புறம் அவங்கள பார்க்கறது, அப்புறம் வீட்டு வேலை இப்படின்னு நான் இந்த ட்ரெஸ் கூட வாஷ் பண்ணிட்டு வரத கூட அப்படியே மடிக்காம வச்சுப்பேன். எப்படா ஒரு டைம் கிடைக்கும் அப்ப இது பண்ணிப்பேன். அந்த மாதிரி டைமிங்கே இருக்கவாத மாதிரி இருக்கு. இந்த வெளியில போறேன்னா அப்புறமேட்டு போயிட்டு குளிப்பிட்டு ஆம், இன்னும் ஒரு 2, 3 ரீல்ஸ் ஷார்ட்ஸுக்காக ரெடி பண்ணிட்டு அதை அப்டேட் பண்றது. அப்படியே ஓடிட்டே இருக்கிறதுனால டைம் பத்த மாட்டேங்குதுண்ணா. அப்புறம் ஒண்ணு நெட்டும் பத்த மாட்டேங்குது. அதுதான் பெரிய ரீசன். ஆஃப்டர் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் பண்ணலான்ட்டு இருப்பேன். இவனுங்க 2 பேரும் விடவே மாட்டாங்க. ஃபோன் எடுக்கணும்னா என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு ஏதாவது நோண்டிட்டே நம்ம ஒண்ணுமே வேலை பார்க்க விட மாட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியல. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிடுறேன். கவலைப்படாதீங்க. அது டுகெதர் லைவ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் நந்தாண்ணாவும் சொன்னாங்க. நான் சரி பண்ணிடுறேன். கவலைப்படாதீங்க. தேவாண்ணா ஹாய்மா. ஹாய் அண்ணா. வணக்கம். வாங்க வாங்க. இனிய இரவு வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒர்க் அண்ணா? என்னாச்சு இவ்வளோ லேட்டு? எனக்கு கிட்டத்தட்ட ஆல்ரெடி நான் 1 ஹவர் வந்துட்டு போயிட்டேன்னா, இப்போ ஒரு 1 ஹவர் ஆகப்போகுது ஆல்ரெடி. அஞ்சலி லைவ்ல வந்து 2 ஹவர்ஸா அந்த இடத்துல உட்காந்துருக்கேன்.